கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு ஹாபக்குக் ன்றது. ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அந்த இன்ட்ரடக்ஷன், அப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட்டை நான் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒபதியா, ஜோயல், ஆமோஸ், ஜோனா, மீகா, ஒசியா, இது எல்லாமே என்ன சொன்னேன், அந்த வார்னிங் டைப்பில் இருக்கும். ஸோ வார்னிங் டைப்னா நீங்கள் திரும்பாவிட்டால் காட் இஸ் கோயிங் டு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, பனிஷ்மெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த டைப்பில் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம நாகூம் வந்து என்னென்னா there is nothing but ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஒரு பையன் அவங்க அப்பா வான் பண்ணுறாரு, திரும்ப நீ சேட்டை பண்ணுறேன், ஒழுங்காக திருந்தா தான் அடிக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் அவன் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா அப்புறம் ஹீ ஜஸ்ட் டேக்ஸ் த பெரம்பு எடுத்துட்டு அவ்வளோதான், இப்போ உனக்கு அடிதான். ஸோ அந்த டோனில் தான் ஹாபக்குக், நாகூம் இருக்குது. நாகூம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஹாபக்குக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் அது வந்து நம்ம அந்த வார்னிங்கில் உள்ளது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த செகண்ட் இதெல்லாம் உள்ளது பனிஷ்மெண்ட், உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்றதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அதில் நாகூம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஹாபக்குக் பார்க்க போகிறோம். ஹாபக்குக் வந்து ஒரு யுனிக் புக். இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் ப்ராஃபஸை பண்ணும்போது இந்த நார்தர்ன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை, முடிஞ்சிருச்சு, எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட். அசிரியன்ஸ் வந்து நார்தர்ன் கிங்டம் வடக்க உள்ள அந்த இஸ்ரேலில் வந்து ஃபுல்லாக வந்து பிடிச்சிட்டாங்க, டிஸ்பர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அங்கே இல்லவே இல்லை, எல்லாரையும் அடித்து துரத்திட்டாங்க. ஸோ தேவர் பேசிக்கலி நார்தர்ன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் வாசன்ட் தேர். ஸோ சவுத்தில் ஜூடா மட்டும் இருக்கு. ஸோ நான் முந்தைய சொன்னேன், இஸ்ரேல் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு சாலமோனுக்கு அப்புறம். மேலே 10 ட்ரைப் இஸ்ரேல், கீழே ஜூடாவும் பெஞ்சமினும் சேர்த்து ஜூடா அப்படின்னு. ஸோ மேலே அந்த 10 ட்ரைப் இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக அசிரியன்ஸ் வந்து பிடிச்சி அவங்க ஒன்று யாரும் இல்லாதபடி எல்லாத்தையும் கம்ப்ளீட் டிஸ்பர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் எப்போ ப்ராஃபஸி பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் 130 இயர்ஸ். அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து காணாமல் போனதுக்கப்புறம் ஜூடாவில் இருந்து ப்ராஃபஸி பண்ணுறாரு. யூதாலையுமே நிறைய சிட்டிஸ் வந்து அசீரியன்ஸ் அடித்து உடச்சிட்டாங்க. ஸோ பேசிக்கலி ஜெருசலேம் இருக்குது, ஜெருசலேம் இன்னும் பிடிக்கல, ப்ளஸ் சரௌண்டிங் சில சிட்டிஸ் வந்து இன்னும் பிடிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட். இதனுடைய டோன் எப்படின்னா, ரிப்பெண்ட், நீங்கள் இப்போ மனம் திரும்புங்க, ஆண்டவர் இந்த பனிஷ்மெண்ட் வரப்போது, மனம் திரும்புங்க, அந்த டோன்லாம் இல்லை. இதனுடைய டோன் எப்படி வந்துச்சுன்னா, பனிஷ்மெண்ட், அவ்வளோதான். யூ ஆர் கோயிங் டு ரீட். நீங்கள் இஸ்ரேலுக்கு நடந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்தீங்க, எப்படி திரும்ப ஆண்டவர் சொல்லி இஸ்ரேலை அடிக்க போகிறேன்னு சொல்லி அவங்க திருந்தலை. ஸோ அடி வந்து அசிரியன்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க, பட் யூ டிட் நாட் சேஞ்ச். ஸோ இந்த டோன் பேசிக்கலி ஜட்ஜ்மெண்ட். உங்களுக்கு ஆண்டவர் வந்து அடிக்க போகிறார், ஹி இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு டேக் ஹிஸ் ராத் ஆன் யூ. ஸோ இந்த டோனில் தான் இது இருக்குது. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வரப்போகுது. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் இஸ் ப்ராஃபஸை. நீங்கள் இதனுடைய யுனிக் என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் 1, 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டயலாக் மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அ ப்ராஃபஸி இன் த சென்ஸ் ஆஃப் தட். இது வந்து ஹாபக்குக்கும் ஆண்டவரும் பேசுகிறது தான். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ டயலாக். 3வது சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டு, இட்ஸ் அ சாங். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் செட் டு அ டியூன் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ அது 3வது சாப்டர் இட்ஸ் அ சாங், அது ஒரு பாட்டு. 1, 2 அது வந்து ஒரு டயலாக், ஆண்டவரும் ஆபக்குக்கும் பேசுறது. ஸோ இது எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஸோ இஸ்ரேல் இப்போ யூதா இருக்குது. இப்போ யூதாவில் வந்து ஆண்டவர் கண்டிப்பாக யூதாவுக்கு பனிஷ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. யூதாவுடைய நிலைமை பட்டு மோசமாயிருச்சு. ஸோ இந்த நிலைமையில தான் ஆபக்குக்கு அங்கே இருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னால் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ அ ப்ரீஃப் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நிறைய நேரத்தில் இப்போ இந்த ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து இந்த நேஷன்ஸ்க்கு ப்ராஃபஸி சொல்கிறாங்க, இந்த நேஷனுக்கு நான் ப்ராஃபஸி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, 1ஆம் தேதி ஜனவரி 1 ஆயிடுச்சுன்னா அது இப்போ ஒரு ட்ரெண்டு. இந்த நேஷனில் இது நடக்கும், இந்த நேஷனில் இது நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட்,
நேஷன்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஏன் ப்ராஃபஸி சொன்னாங்கன்னா நேஷன்ஸ்க்கு, ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆண்டவருடைய கான்டெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல தான் ஆண்டவர் அவருடைய சோசனை வச்சிருந்தாரு. இட்ஸ் a நேஷன், God chose a nation, ஒரு நாட ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தார். ஸோ எல்லாமே அந்த நேஷனை சுத்தி உள்ள, இஸ்ரேலை சுத்தி உள்ள எல்லா நாடுகளுக்கும் அவர் வந்து ப்ராஃபஸி ஏன் சொல்றாருன்னா, அவங்க எப்படி இஸ்ரேலை நடத்துறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபஸி சொல்றாரு. புரியுதா? ஸோ அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் வாஸ் நேஷன்னா இட் இஸ் a group of people. புரியுதா? ஸோ he deals with different people. ஒவ்வொரு கூட்ட மக்களையும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணார். இஸ்ரேலுக்கு ஒரு மாதிரி டீல் பண்ணார். ஏதோம், ஸோ அசிரியன்ஸ், பாபிலோனர்ஸ், இந்த நேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஏன் ப்ராஃபஸி சொன்னாங்கன்னா, பிகாஸ் தேவர் ஆல் ரிலேட்டட். அண்ட் எல்லாருமே இஸ்ரேலை எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஹவு தே ஆர் ரிலேட்டட் டு இஸ்ரேல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கறாரு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதே பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நியூ டெஸ்டமெண்ட் சொல்றேன், இந்த நாடு இப்படி நடக்கும், இந்த நாட்டில் ஆண்டவர் எப்படி சொல்ற. ஆனா நீங்க நியூ கவர்னர் புதிய உடன்படிக்கையின் படி பாத்தீங்கன்னா there are only two sets of people God sees. He doesn't see as nations. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேஷன்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் ஆர் தேர். மக்கள் கூட்டம் இருக்கிறத செய்து ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு மக்கள் கூட்டம்ன்றது நம்ம இருக்கிற தமிழர்கள்னா இந்தியன் எடுத்துக்கிட்டோம்னா தமிழியன்ஸ் நம்ம ஒரு மக்கள் கூட்டம் தான். ஸோ நம்ம ஒரு ஜெனட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கிறோம். நமக்கு அநேக காரியங்கள் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நமக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. நம்மளையும் நீங்க வட இந்தியாவில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா there is a difference. இப்போ நமக்கு நிறைய காஸ்பல் சொல்லப்பட்டிருக்கு இந்த சைடில். ஸோ இங்கே நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், இங்கே நிறைய ஸ்ட்ராங் கிறிஸ்டியன்ஸ் இருக்கோம். நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும், இங்கே இருந்தும் நிறைய மிஷினரிஸ் வெளியே போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். பட் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்னு ஆண்டவர் பார்க்கறது இல்லை. அவர் எப்படி பார்க்குறாருன்னா, he sees, புதிய உடன்படிக்கையின் படி he sees only two groups of people. நல்லா புரிஞ்சுக்கோங்க. people who know God and people who are yet to know him. இவ்வளவுதான். வெரி சிம்பிள் டிஸ்டிங்ஷன் தான் he makes. என்னை ஆண்டவரை தெரிந்து கொண்டவர்கள், ஆண்டவரை தெரியாதவர்கள், அவ்வளவுதான். நேஷன்ஸ்ன்றது இங்க வரவே வரல. நிறைய பேர் இன்னைக்கு அதான் குழப்புறாங்க. இன்னைக்கு ஏதோ அந்த பழைய உடன்படிக்கையின் படி எடுத்துக்கிட்டு இங்க வந்து they are prophesying to nations. அப்படி கிடையாது. எந்த விதத்திலையும் ஆண்டவர் மக்களை பிரிக்கல. ஈவன் இஸ்ரேல கூட ஆண்டவர் மக்களை பிரிக்கல. இஸ்ரேல் கூட தனியா வைக்கல. இஸ்ரேலின் நாட்கள் வரும். எப்பொழுது வந்தால் நம்மளுடைய டைம் ஜென்டைல் இப்போ இருக்கிறது வந்து புறஜாதியினுடைய நேரம். இட்ஸ் அ டைம் ஆஃப் த ஜென்டைல்ஸ். இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம்ன்றதுனா இட்ஸ் அ டைம் ஆஃப் த ஜென்டைல்ஸ். இப்போ இஸ்ரேலுக்கு there is no special significance for Israel. இப்போ நம்மளுடைய நேரம் முடியும் போது இஸ்ரேலின் நேரம் ஆரம்பிக்கும். எப்படி பழைய உடன்படிக்கையில் அவங்களுடைய நேரம் தான் இருந்துச்சு. there was no Gentiles involved in that. இப்போ நம்மளுடைய நேரம். ஸோ இப்போ ஆண்டவர் பார்க்கிறது, இப்போ உள்ள கான்டெக்ட்ல புதிய உடன்படிக்கை ஆண்டவர் பார்க்கிறது ரெண்டு பேர் தான். ஒன் டு நோ ஹிம், ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆண்டவரை தெரிந்தவர்கள், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் தே ஆர் எட் டு நோ ஹிம். இப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஸோ இதுல வந்து நேஷன்ஸ் ப்ராஃபஸி சொல்றது, ஸ்ரீலங்கா ப்ராஃபஸி சொல்றேன், நான் பாகிஸ்தான், இப்போ நிறைய பேர் ப்ராஃபஸி சொல்றது எல்லாமே நீங்க டைம் மேகசின், நியூஸ் வீக்கையும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ளதான் இவங்க சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க இதோட பெட்டரா சொல்லுவாங்க, இவங்க அதோட மோசமாக தான் சொல்றாங்க. நீங்க டைம் மேகசின், நியூஸ் வீக் மேகசின், அப்புறம் CNN இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா அதில் உள்ளதை எல்லாத்தையும் உழப்பி போட்டு சொல்றதா சைனா இன்னைக்கு எக்கனாமிக்கல் ஸ்ட்ராங் ஆகும், ரஷ்யா பொலிட்டிக்கல் இதாகும், ஈரான் எப்போ சண்டை போடும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இவங்க வந்து இன்ஃபேக்ட் secular people will give you much clearer picture than these so-called prophets. So நம்ம இது வந்து we have to be very clear. நம்ம அந்த பிட்ஃபால்குள்ளெல்லாம் மாட்டிக்கிடக்கூடாது. இப்போ நான் ஒருத்தர் சொல்ற ப்ராபஸி ஸ்ரீலங்காவில் இன்னும் கொஞ்ச நாளில் பீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி சண்டை வரும், அப்புறம் திருப்பி பீஸ் இருக்கும். எல்லா நாட்டிலையும் கொஞ்ச நாள் பீஸ் இருக்கும், எல்லா நாட்டிலையும் எப்படியும் கொஞ்சம் சண்டை தான் வரும், எல்லா நாட்டிலையும் திருப்பி பீஸ் இருக்கதான் செய்யும். நம்ம வந்து we should not fall for all this. நம்ம only we have to be very clear about what God says. நம்ம பொறுத்த வரைக்கும் there are only two groups of people, அவ்வளவுதான். இப்போ இருக்குல்ல புதிய உடன்படிக்கையின்படி we have to be very clear about that. ஸோ இதை தான் நம்ம இது எடுத்து நிறைய பேர் நேஷன்ஸ் ப்ராஃபஸி சொல்றதை வச்சுட்டு இன்னொரு நேஷனுக்கு அதே சொல்லுவாங்க. நேஷன் படி பார்க்கறதே கிடையாது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம வந்து நம்மளுடைய மைண்டில் ரொம்ப கிளியராக இருக்கணும். திஸ் இஸ் அ ஓல்ட் கான்டெக்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் கான்டெக்ட் உள்ளது. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இஸ்ரேல் எப்படி ஆண்டவருடைய கைகளில் இருந்து ஆண்டவருடைய ஸ்பெஷலாக வச்சிருந்தாரோ அதே மாதிரி சபை இப்பொழுது இருக்கு. ஆண்டவர் கொடுத்தது சபை. ஸோ இஸ்ரேலுக்கு நிறைய காரியங்கள் எதாவது சொல்லப்படுதோ அதை we can apply to the church. சபைக்கு நம்ம ஒப்பிடலாம் கண்டிப்பா. ஏன்னா எப்படி இஸ்ரேலுக்கு ஆண்டவர் அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்தாரோ அதே மாதிரி இப்போ அவருடைய கைகளில் சபை இருக்கிறது. யாரெல்லாம் சபையில இருக்கிறாங்களோ யூனிவர்சல் சர்ச் ஆஃப் காட், அந்த
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க கூட சபையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது அப்ளை ஆகுமே தவிர நேஷன்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கிளியர் அபவுட் தட். இப்போ ஹாபக்குக் அந்த ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் வந்து கான் பாஸ்ட் த பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன். இதுக்கு மேலே அவங்க இனிமேல் வந்து அவங்க தேர் இஸ் நோ வே தே கேன் ரிப்பெண்ட் அந்த ஸ்டேஜ் தாண்டி போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் இவர் ப்ராஃபஸி பண்ணுறாரு. அப்போ இவர் பார்க்குற படு மோசமான நிலைமையில யூதா இருக்குது. ஜெருசலேமில் எல்லா அக்கிரமமும் எல்லா அநியாயமும் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் ஹி ஸ்டார்ட்ஸ் அந்த முதலாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரை கொஸ்டின் கேட்குறாரு. லார்ட் எங்கே இருக்கிறீர்கள்? இவ்வளோ அநியாயம் நடக்குது, இவ்வளோ அக்கிரமம் நடக்குது, எல்லா காரியங்களும் ஒன்றும் நடக்கலை, எதுவுமே நடக்கிற மாதிரி நடக்கல. எல்லாமே எவ்ரி திங் இஸ் இன்ஜஸ்டிஸ் இருக்கு, வயலன்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா விக்கெட் பீப்புள். தமிழில் எப்படி இருக்குது அது 4வது வசனம்? துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான். ஸோ என்ன ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா இதில் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா அந்த விக்கெட் ஹெம் இன் த ரைச்சஸ், அதாவது விக்கெட் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க. தேர் இஸ் நோ ஜஸ்டிஸ். விக்கெட் அதாவது ரைச்சியஸ் பீப்புள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, சுற்றி நின்று எந்த விதமான நல்ல காரியமும் நடக்காதபடி பார்த்துக்கிறாங்க. இது வந்து நேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ண முடியாது. வி ஹேவ் டு கிளியராக அப்படியே சபைக்கு தான் அப்ளை பண்ண போகுது. சபையிலோட சிச்சுவேஷன் நீங்கள் பாருங்கள், சேம் திங், இட்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் திங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த சர்ச்சஸ் ரைட் நவ். ஸோ இவர் வந்து இஸ் கொஸ்டினிங் காட், இஸ் லுக்கிங் அட் காட் அண்ட் ஆஸ்கிங், ஆண்டவரே நீர் இருக்கிறீரா, எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறீரு, நீர் இவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருக்கிற, நீர் சொல்ற எருசலேம் என்னுடைய நான் இருக்கிற தேவாலயம் இருக்கிற இடம். ஸோ இந்த மாதிரி நீர் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய யூதா என்னுடைய கைகளில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். நீர் எங்களை ஒரு மக்களாக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆனாலும் எங்களோட இங்குள்ள சிச்சுவேஷன் நீர் பாரும், இங்கே நடக்கிற காரியங்களை நீர் பாரும் அப்படின்னு சொல்றாரு. இவரால் தாங்க முடியல. ஸோ இஸ் ஜஸ்ட் ஷவுட்டிங் அட் காட், ஆல்மோஸ்ட் லைக் கத்துறது மாதிரி தான் கத்துறாரு. நீர் இருக்கிறீரா, நீர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீரே, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீர், வேர் ஆர் யூ காட், வாட் ஆர் யூ டூயிங், நீர் என்ன செய்யுது. சேம் திங் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம சபைகள் நடக்கிற காரியங்கள் பார்த்து நம்ம அநேக நேரத்தில் சபை இப்படி தான் சொல்கிறோம், வேர் ஆர் யூ காட், வாட் ஆர் யூ டூயிங், என்ன நடந்துட்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய சபைகள் நடக்கிற காரியமும் இதுவும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இட் இஸ் த சேம் திங். எப்படி அநியாயம் அங்கே நடந்துட்டு இருக்கோ அது இங்கே தான் அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இங்கே நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஐ டோன்ட் ஹவ் டு அதெல்லாம் டீட்டெயிலாக போக வேண்டியது. அப்போ காட் ஆன்சர்ஸ், ஆண்டவர் அவனுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பெர்செப்ஷன், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு லேமெண்டேஷன் மாதிரி தான். நீர் எங்கே இருக்கிறீர், வேர் ஆர் யூ அப்படின்ற அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ நம்மளுடைய பெர்செப்ஷன் நம்ம பார்க்குறதும் நிறைய நேரத்தில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் நிறைய காரியங்களை. இப்போ ஆண்டவர் அவருக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. இப்போ 5வது வசனத்துலேருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இஸ் பேசிக்லி சேயிங், சரி நான் ஒன்றும் செய்யல நீ சொல்கிறல்ல, வெயிட் ஃபார் ஐ ஆம் கோயிங் டு, அந்த 5வது வசனம் எப்படி இருப்பாரு, 5 சரி. இந்த வசனத்தை ஆபகுக்கில் நிறைய வேர்ட்ஸ் வந்து ஆபகுக்கில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நம்ம வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுப்போம். இந்த வசனத்தை நிறைய பேர் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்துருவாங்க. என்ன, ஐ எம் கோயிங் டு டூ சம்திங் இன் யுவர் டேஸ் தட் யூ வுட் நாட் பிலீவ் ஈவன் இஃப் யூ ஆர் டோல்ட். இது வந்து நிறைய பேர் இந்த மிராக்கிள் செய்யறதுக்கு ஆண்டவருக்கு புரியாத காரியத்தை, பயங்கரமான ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய போறார் அப்படின்றது நிறைய பேர் இந்த வார்த்தையை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து பேசுவாங்க. பட் இங்க என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு புரியாத ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன்றாரு. என்ன மீன் பண்றாருன்னா, ஸோ நான் இப்போ வந்து ஐ எம் ரைசிங் எ குரூப் ஆஃப் பீப்புள், நான் ஒரு மக்கள் கூட்டத்தை நான் எழுப்புறேன். ஐ எம் ரைசிங் அப் த பாபிலோனியன்ஸ். 6வது வசனத்தில் தே ஆர் ரூத்லெஸ் இம்பட்டஸ் பீப்புள். 6வது எப்படி இருக்கு, 6வது ஓகே, சால்டியன்ஸ் பாபிலோனியன்ஸ். ஸோ இது வந்து நான் அவங்கள எழுப்புவேன்னு சொல்றாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைம்ல, இப்போ நான் எழுப்புவேன்னு சொல்றாரு, இந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோன் வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர் கிடையாது இந்த டைம்ல. இப்போ இவர் ப்ராபஸி பண்ற டைம்ல அசீரியா தான் சூப்பர் பவரா இருக்குது இந்த டைம்ல.
ஸோ அசீரியா தான் டாப்ல இருக்குது, பட் பாபிலோன் வந்து ஒரு ரைசிங் எழும்பி கொண்டு இருக்குது. இட்ஸ் நாட் அ வெரி பிக், அது வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர்ன்றது கிடையாது. அவங்க வந்து ஒரு சின்ன பாபிலோன், இப்போ இருக்கிற ஈராக்ல பேக்டாட் பக்கத்தில் தான் அந்த அந்த அவங்களும் அந்த பாபிலோனின் பேர் சின்னதாக ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எசேக்கியா உடைய அந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது பாபிலோன்ல இருந்து ஒரு ராஜா வருவான், புரியுதா? அவன் வந்து இவர் சுகம் இல்லாமல் இருக்கும்போது பார்க்கறதுக்கு ஒருத்தன் அனுப்புவான். ஸோ இந்த பாபிலோனிய ராஜாவுக்கு தான் எசேக்கியா எல்லாத்தையும் திறந்து காமிச்சிருவாரு. என்கிட்ட இவ்வளோ ட்ரெஷர் இருக்கு பாரு, என்னுடைய டெம்பிளில் இவ்வளோ ட்ரெஷர் இருக்கு பாரு, என் பேலஸில் இவ்வளோ ட்ரெஷர் இருக்கு பாருன்னு சொல்லி. ஸோ அந்த டைம்ல தான் அவங்களுக்கு அந்த இவங்களை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வரும். அது வரைக்கும் இவங்க வந்து ஒரு சாதாரண கிங்டம் எங்கேயோ இருந்தாங்க. பட் இங்கே ஒரு ராஜா, ஒரு நல்ல ராஜா தான் எசேக்கியா, ஒரு நல்ல ராஜா தான். பட் ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் பண்றான். ஸோ அதோடைய கான்சிக்வன்ஸ் தான் அந்த பாபிலோனியன்ஸ் தே ரியலி தாட் இவ்வளோ ட்ரெஷர் வச்சிருக்கேன், அப்போ ஜூடா ஜெருசலேமை கண்டிப்பாக நம்ம we have to take down ஜெருசலேம் சொல்லிடுது. தட் இஸ் அங்கே தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. தட் இஸ் how it's all happening. So God says I will raise them up. இதுதான் நீங்க ப்ராபசியில் பார்க்கக்கூடாது. ஆண்டவருக்கு வந்து அந்த டைம் ஃப்ரேமே கிடையாது. when he says இது இப்படி நடக்கும் அப்படின்னா அது அப்படிதான் நடக்கும். அது எப்போன்னு சொல்லலை. பட் he says I am going to raise them up. they will very cruel. அவங்க பயங்கரமான மக்கள். அவங்களுக்கு க்ரூவாலிட்டி பற்றி தான் அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அவங்களோட குதிரைகள் எப்படி இருக்குன்னு இருக்குது. they are full of violent bent and violence இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் இதான் சொல்கிறேன், நான் ஒன்றும் செய்யலைன்னு நினைக்கிறேன், பட் நான் கொண்டு வரேன். ஐம் ரைசிங் ஆஃப் திஸ் பாபிலோனியன்ஸ். இவங்க வந்து ஜூடாக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. they will be my disciplining rod அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட உடனே ஈஸ் ஷாக். முதல்ல என்ன சொன்னார்னா, ஆண்டவரே நீர் ஒன்றும் செய்யலையா, நீர் வந்து உங்களுக்கு கண்ணே இல்லையா, நீர் பார்க்கல, இவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு, நீர் ஒன்றுமே செய்யலைன்றார். இப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் செய்ய போகிறேன், பாபிலோனியன்ஸ் வர போகிறாங்க, இதெல்லாம் செய்ய போகிறான்னு. பாபிலோனியன்ஸ் அவன் கொடூரமான ஆட்கள், அவங்களே என்ன பண்ணி இஸ் சேஞ்சிங், அவருடைய ஆட்டிடியூட் மாறுது. வை யூஸ் தெம்? திருப்பி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு, ஏன் பாபிலோனியரை கொண்டு வர, why are you bringing them there? They are most sinful people. அவங்கள யூஸ் பண்ணி எங்களை ஏன் தட்டு? why do you discipline them? So see, sometimes God ஆண்டவர் the disciplining வரும்போது he uses people in any capacity to discipline us. ஸோ இது வந்து அது வந்து ஆண்டவர் யூஸ் பண்ணுற ஒரு he uses them the way he wants to use. இந்த 12லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா he is basically saying, நீர் ஏன் அவங்கள அலோவ் பண்ணுறீங்க, ஏன் அவங்கள விடுறீங்க? அவங்க வந்து எங்களை வந்து மீனை தூக்குற மாதிரி ஹுக் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க. then they will be worshipping their own God. உமக்கு க்ளோரி கிடைக்காத ஆண்டவரை. ஸோ he is basically முதல்ல ஒன்றுமே செய்யலையான்றாரு. அப்புறம் ஆண்டவர் நான் செய்ய போகிறேன்னு சொன்னோன்னா, ஏன் இதை செய்கிறீரா, இப்படி எவ்வளோ கொடூரமாக செய்ய போகிறீரா அப்படின்றாரு. ஸோ ஆண்டவர் தென் செகண்ட் சாப்டர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி தான் முடியுது. ஸோ செகண்ட் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆபக்குக்கு வந்து இப்போ வந்து என்ன செய்யறதுன்னு அவருக்கு புரியல. ஸோ அவர் சொல்ற முதல் வசனம் பாருங்க, கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும். சரி, இவர் இப்போ வந்து இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, I will stand at my watch and station myself on the ramparts. I will look to see what he is going to tell me. அப்புறம் என்ன, நான் இதில் ஏறி நின்றுக்கிறேன், இதில் ஏறி நீர் என்ன சொல்ல போறீரோ நான் பார்க்க போகிறேன். I am going to நீர் என்ன சொல்கிறீரோ பார்ப்பேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நீர் என்ன சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவர் நிற்கிறாரு. ஸோ இஸ் வெயிட்டிங் ஃபார் காட். இதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப மோசம், அவங்கள கொடூரமானவங்கள வச்சு சொல்ல எங்களை அடிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு தட்ஸ் வாட் அந்த ஆங்கிள் அவர் நிற்கிறாரு. அப்புறம் 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்ல போகிறத நீ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நான் சொல்ல போகிறது மட்டும் நீ எழுது. ஸோ தட் யார் அந்த வழியில் போனாலும் ஈவன் ஓடி போடுற ஸோ தட் இட் ரீச்சஸ் பீப்புள். 2வது வசனம் எப்படி இருக்குது? ஓகே. ஸோ இதை வந்து பலகைகளை நீ எழுதுன்ற ஹி சேயிங், நான் உனக்கு சொல்ல போகிறேன், பட் யூ ரைட் இட் டவுன் ஸோ தட் யூ எல்லாருக்கும் புரியுற மாதிரி அதை நீ எழுதுன்றாரு.
அப்புறம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாபிலோன். பாபிலோன் எப்படி அந்த 3வது வசனத்தில் இருக்குது, ஃபார் ரெவலேஷன் அவாய்ட்ஸ் அப்பாயிண்டட் டைம், அப்படி தான் இருக்குது. ஓகே ஓகே, முடிவிலே பொய் சொல்லாது. ஸோ இந்த இடத்துல தான் அவர் கிளியராக சொல்கிறாரு. இப்போ பாபிலோனியன்ஸ் ஆர் கோயிங் டு கம், அவங்க வந்து இவங்களை பிடிக்க போகிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஹி சேஸ், நான் ரிவீல் பண்ணிட்டேன் உனக்கு, பட் இந்த ரெவலேஷன் வந்து இட் வில் அது எந்த நேரத்தில் வரணுமோ எந்த நேரத்தில் நடக்குமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது. தட் ஐ வில் டூ இட் அட் த ரைட் டைம் சொல்கிறேன். ஸோ த பாபிலோனியன்ஸ் வருவாங்க, பிடிப்பாங்க. ஸோ இது நடக்க தான் போகுது. இட்ஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன். அப்போ இவருடைய மெயின் ப்ராப்ளம் வந்து, ஆபோக்குடைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ தென் ஹி சேஸ் there are righteous people, there are good people. இப்போ இவங்கள வச்சு இவ்வளோ கொடூரமாக நீங்கள் டீல் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களே, பட் யூதால இன்னும் நல்ல there are righteous people there. நீங்கள் பார்க்குறீங்க, how can you use them, how can you use such cruel people? நாங்கள் வந்து அவ்வளோ மோசம் இல்லையே, இவங்களை யூஸ் பண்ணி ஏன் எங்களை அடிக்க போகிறீங்க? how are you going to deal with such people? இப்போ நானே இருக்கிறேன், I am also there, I am also part of that. இப்போ இவங்க வந்து கொள்ளும்போது அவங்க righteous people, how are they going to have, what are they going to do? இந்த பெர்செப்ஷனில் தான் இந்த சிச்சுவேஷனில் தான் 4வது வசனம் வருது. இந்த 4வது வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. 2வது அதிகாரத்தில் 4வது வசனம். ஓகே, ஸோ இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிறக்கும். ஸோ இதுதான் கான்டெக்ட். இப்போ இந்த கான்டெக்ட்ல வருது. ஸோ பாபிலோன் வந்து கொல்ல போறாங்க, வந்து உங்களை பிடிக்க போறாங்க, they are going to destroy you சொல்லும் போது இவர் வந்து பதறி நிற்கிறாரு. அப்போ what will happen? ஜூடால ரைச்சஸ் பீப்புள் இருக்காங்க. ஸோ what will happen? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை பற்றி கவலைப்படாத. see the enemy is puffed up, his desires are not right. அவனுடைய டிசைர், உன்னுடைய பிடிக்க வரான்ல பாபிலோனியன்ஸ், அவங்களுடைய டிசைர் சரியில்லை. பட் the righteous will live by faith. இப்போ இங்கே என்ன சொல்றாருன்னா, அவங்க வராதான் போறாங்க, அவங்க செய்யதான் போறாங்க. பட் யூ பி கேர்ஃபுல். அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய பாபிலோனியன்ஸ் உடைய ஆட்டிடியூட் சரி கிடையாது. ஏன்னா அவங்க they are coming with pride, they are coming with so many different attitude. அவங்களுடைய ஹார்ட் சரியான இருதயம் கிடையாது அவங்களுக்கு. பட் இங்க வந்து அவங்க என்ன செஞ்சாலும் சரி, the righteous person will live by faith. இந்த வார்த்தை வந்து NLT-ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம், but the righteous person will live by his faithfulness. பார்த்தீங்களா, வேற டிரான்ஸ்லேஷன் இருக்கா? by his faithfulness. faith. NIV-ல faithfulness இருக்கு. faithfulness. சரி, இப்போ இதுதான் the righteous shall live by faith or faithfulness. ரெண்டுமே it is the same thing. நீங்க faithன்றது வந்து விசுவாசிக்கிறோம். faithfulness வந்து it is a continuous faithfulness. he is being faithful. இந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ணிருக்க அந்த ஹீப்ரூ வேர்டு, கிரீக் வேர்டு எடுத்தீங்கனால அது அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, மேரேஜில் அந்த கவர்னன்ட்ல இருக்கிற அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் மீன் பண்ணுது. ஸோ நீங்கள் மேரேஜில் நீங்கள் 2 பேர் they come together, அப்போ வாயில் நம்ம சொல்கிறோம் I will be faithful to you. ஸோ அதோடு அது முடிய போகிறதில்லை. வாயில் நம்ம சொல்லிட்டு I will be faithful to you அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வேணாலும் வாழும்போது that is not going to create that. அது வந்து சரியான வாழ்க்கை இல்லை. அந்த ஃபெய்த்ஃபுல் I will be faithful to you சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஃபெய்த்ஃபுல்னெஸ்ஸை நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்குற இந்த மேரேஜ். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த வேர்ட், இட் மீன்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபெய்த், இட் ஆல்சோ மீன்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து அவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக நம்ம வாழும்போது தான் that we will live by faith. So ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அதை பற்றி கவலைப்படாத ஆபோகும். if the righteous people in Judah, யூதால இருக்கிற நல்ல மக்கள், if they are faithful to me, they will live. அதான் சொல்றேன், they will not die. அவங்க சாக போறதில்லை. ஏன்னா அவங்க எனக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நான் உங்களை காப்பாற்றுவேன். எல்லா சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, if they are faithful to me, not just faith,
பட் ஃபெய்த்ஃபுல் டு மீ, நான் உங்களை காப்பாற்றுவேன். இஃப் தேர் அவங்க எனக்கு அவங்க ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் தம். ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் அவர் சொல்றாரு, இஃப் தே ஆர் ரைச்சஸ் வில் லிவ் பை ஃபெய்த். அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது, என்ன நடந்தாலும் சரி. பாபிலோனியன் ஸ்க்ரூவல் தான், அவங்க வந்து மோசமானவங்க தான், எல்லா காரியத்தையும் ரொம்ப மோசமாக தான் செய்வாங்க. பட் if the righteous people are faithful to me, I will make sure that they live. இதுதான் அந்த கான்டெக்ட், இந்த வார்த்தையுடைய கான்டெக்ட் இதுதான். நீங்க இதே இந்த வசனத்தை தான் நியூ டெஸ்டமெண்ட்ல 3 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. பால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரோமன்ஸ் 1:17, ரோமர் 1:17. வெளிப்படுத்தப்படுகிறது. வேற இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? ரோமன்ஸ் ஓகே. ஸோ இது இங்கே நீங்க பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் இங்கே மீன் பண்ணுது. It is not just one time faith, it is a continuous, when you continuously remain faithful to God. நீ அப்போ தொடர்ந்து ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது then God says that I will make you live by faith. ஸோ இது அந்த கான்டெக்ட்ல இந்த வார்த்தை வருது. ஸோ ஹீப்ரூஸ் 10:38 அதே தான் இருக்கு பாருங்க. எபிரேயர் 10:38. டர்ன்ஸ் அவே. ஸோ இங்கே பாருங்க, அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா யாரும் திரும்பி ஒன் ஹூ டர்ன்ஸ் அவேனா பாதி வழியில போயிட்டு திரும்புறவனை பற்றி ஐ வில் நாட் டேக் ப்ளஷர். த ஒன் ஹூஸ் ரைச்சியஸ் ஒன் ஹூ லிவ்ஸ் பை ஃபெய்த், தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் வாழ்கிறவனை தான் நான் எடுப்பேன்னு சொல்றாரு. பாதியில திரும்புறவனா ஐ வில் நாட் ஹேவ். ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம we have to understand that it is not just the faith, it is the faithfulness that matters. மார்ட்டின் லூத்தர் இந்த வார்த்தையை தான் ரொம்ப யூஸ் பண்ணாரு. பட் அவருடைய கான்டெக்ட்ல அவர் பேசும்போது it is as if அந்த ஒரு தடவை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ஒரு தடவை உங்களுக்கு விசுவாசம், ஏதோ ஒரு நேரத்தில் அந்த விசுவாசம் வந்துட்டா தென் அதுக்கப்புறம் வேற ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பட் நீங்க ஃபுல்லா அந்த வார்த்தையை நீங்க பார்க்கும்போது ஒரு தடவையில ஆரம்பிக்குது, பட் இட் ஹாஸ் டு கண்டினியூ. நீங்க கான்டெக்ட்ல வாசித்தீங்கன்னா அதான், இட் ஷுட் பி எ கண்டினியூஸ் திங். இட் ஷுட் நாட் பி இட்ஸ் நாட் ஒரு நேரத்தில் நம்ம விசுவாசிக்கிறதுலாம் நடக்க போறது இல்லை. ஒரு நேரத்தில் விசுவாசிக்கிறோம், பட் அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கணும். தொடர்ந்து அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களை காமிக்கும் போது தான் இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில இட் வில் பிகம் எ ரியாலிட்டி இன் அவர் லைஃப். ஜஸ்ட் ஷல் லீவ் பை ஃபெய்த் ரொம்ப முக்கியமான அந்த வேர்ட் ஞாபகத்துல தான் வருது. நம்ம பார்க்கும்போது 6வதுலேருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 8வது வசனம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த பாபிலோனியன்ஸ் உடைய டவுன்ஃபால் கொடுத்து அங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க ஆக்சுவலாக பாபிலோனியன்ஸ் பை திஸ் டைம் வந்து சின்ன நாடு தானே, சின்ன கண்ட்ரி தான். இவர் ப்ராஃபஸி பண்ணும்போது இட் வாஸ் நாட் ஈவன் சூப்பர் பவர். பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹோல் ப்ராஃபஸியில் அவர் பார்த்தீங்கன்னா பாபிலோன் எப்படி ரைஸ் ஆகும், எவ்வளோ தூரத்துக்கு வரும், எப்படி இவங்களெல்லாம் பிடிப்பாங்க, அப்புறம் அவங்களோட டவுன்ஃபாலே ஆண்டவர் சொல்கிறாங்க. ஹவு தே வில் ஃபால் பிகாஸ் ஆஃப் தேர் ப்ரைட், அவங்களுடைய குரூவாலிட்டினால எப்படி அவங்க உள்ள போகிறாங்கன்றது எல்லாத்தையும் இங்கே ப்ராஃபஸி பண்ணிடுறாங்க. பட் பை திஸ் டைம் த பாபிலோன் வாஸ் நாட் ஈவன் அ கண்ட்ரி. இதுதான் அந்த பியூட்டி ஆஃப் த ப்ராஃபஸி. அந்த ப்ராஃபஸியுடைய பியூட்டி அதுதான். இட் வாஸ் நாட், இட் இஸ் இன்னும் அது ஒரு நாடு கூட சரியான நாடாக கூட வரலாம். சிரியா தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி. பட் இங்கே வந்து எப்படி அது எழும்பும், எப்படி அது உழுன்றது கூட இருக்கும். இப்போ நீங்கள் 6வது வசனம் 9வது வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க உழுவாங்க அப்படின்றதா இருக்கு. 6வதுலேருந்து 8வது வசனத்தையும் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க எப்படி திருடினார்கள், மற்றவர்களுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்தாங்க, அதை யூஸ் பண்ணி எப்படி அவங்க வாழ்ந்தாங்கன்னு இருக்கும். அப்புறம் 9லேருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி அன்ஜஸ்ட் கெயின் யூஸ் பண்ணாங்கன்னு இருக்கும். மற்றவங்ககிட்ட இருந்து தேவையில்லாத காரியங்கள் எடுத்து அவங்களுடைய வீடை கட்டினாங்க. ஸோ இது எல்லாமே பாபிலோனியன்ஸை குறித்து சொல்றது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்டெக்ட்ல பார்க்கணும். ஸோ இப்போ ஹாபாக்குக் வந்து சொல்றாரு, இவங்களை வந்து நீ யூஸ் பண்றீங்க ஆண்டவரே, இவங்கள வச்சு நீங்க எங்களை அடிக்க போறீங்கன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றேன், நீ கவலைப்படாத, என்னுடைய மக்கள் இஃப் தே ஆர் ஃபெய்த்ஃபுல் டு மீ அவங்கள நான் பாதுகாத்துக் கொள்வேன். பட் நீ பாரு, இவங்களை பாரு, இவங்களுடைய இருதயம் சரியில்லை, இவங்க வந்து உங்களை பிடிக்கிறாங்க, பட் தேர்
தே ஆர் டூயிங் எக்ஸ்டார்ஷன் பண்ணுறாங்க, தே ஸ்டீல், உங்களோட திருடுறாங்க. அப்புறம் உங்களோட அன்ஜஸ்டாக தேவையில்லாத அன்ஜஸ்டான கெயின்ஸை யூஸ் பண்ணி வீடுகளை கட்டுறாங்கன்னு இருக்கோம். 30-11 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 12-14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 12, 13, 14 ஐயோ ஓகே. ஸோ இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து நிறைய பேர் அதை மட்டும் எடுத்து போடுவாங்க. ஸோ இது எந்த கான்டெக்ட்ல வருதுன்னு சொல்றாரு, பாபிலோனியன்ஸ் சொல்றாரு. அவங்க வந்து அவங்க வந்து they build a city with bloodshed and establish a town by crime. Has not the Lord Almighty determined that the people's labor is only fuel for the fire? அப்போ என்ன சொல்றாரு, அவங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க பாபிலோனுக்கு, அந்த ஊரை கட்டுறதுக்கும் இது பண்றதுக்கும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க, நிறைய பேர் காரியங்களை செய்யறாங்க. they are working for the to establish பாபிலோனிய ஒரு ராஜ்யமா உருவாக்குறதுக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க. பட் எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. பேசிக்கலி இட் இஸ் ஆல் நத்திங். பட் இங்கதான் கான்ட்ராஸ்ட் பண்றாரு. பட் ஆல் தி நேஷன்ஸ் ஆல் for the earth will be filled with the knowledge of the glory of the Lord as the waters covers it. இது வந்து ஃபியூச்சர், ஆண்டவர் சொல்றது ஃபியூச்சர். ஸோ இந்த ப்ராஃபஸிஸில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே வந்து ப்ரெசென்ட் அங்கே நடக்கிற பாபிலோன் எப்படி இருக்கும். பாபிலோன் பீப்புள் வில் பி ஒர்க்கிங் ஹார்ட். அவங்க வந்து நிறைய வேலை செஞ்சு தேர் பில்ட் லேபர், அவங்க வேலை செய்து அந்த பெரிய பட்டணங்களை கட்டுவார்கள், டவுன்ஸை கட்டுவாங்கன்றது. அப்புறம் அதை பேஸ் பண்ணி அப்படியே சொல்கிறாரு. பட் இந்த டைமில் வந்து அது ஷிஃப்ட் ஆகுது. பட் you be focused on one thing. என்ன சொல்றாங்க, பட் earth will be filled with the knowledge and the glory of the Lord as the waters covers the sea. இந்த வார்த்தை வந்து it is for the future. நீ பார்க்கணும், நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் நம்ம பார்க்க வேண்டிய மெயின் ரீசன், நம்ம எப்பவுமே ப்ரெசென்ட்டை பார்த்துட்டே இருக்கிறோம். வி ஆல்வேஸ் லுக் ஃபார் த ப்ரெசென்ட், அல்லது ஒரு இமீடியட் ஃபியூச்சரை நம்ம பார்க்குறோம். இன்னிலிருந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறோம். பட் இங்கே இவர் என்ன சொல்றாருன்னா, யூ லுக் ஃபார், இவர் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்றாரு. இந்த ப்ராஃபஸியில் ஃபுல்லாக அவங்க இப்படி எழுப்புவாங்க. பட் அவங்க இந்த மாதிரி அநியாயமாக அநேக காரியங்களை செய்வாங்க. பட் அவங்க கண்டிப்பாக உள்ளதான் போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு கோ டவுன். பட் my people, about my knowledge, people who know me, புரியுதா? people who know me, என்னுடைய people who know me, என்னை குறித்து அறிந்தவர்கள், the knowledge about me, people who have knowledge about me, that will stay forever. இது அங்கதான் டிஃபரன்ஷியேட் பண்றாரு. இவங்க பெரிய ராஜ்யத்தை கட்டுறோம்னு நினைக்கிறாங்க. பட் எல்லாம் சின்ன ஆக போகுது, எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாம போகுது. பட் the earth will be filled the knowledge and the glory of the Lord. இதுதான் பியூட்டி. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, டோன்ட் ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் பாபிலோனியன்ஸ். இந்த பாபிலோனியர் கொடூரமான காரியங்களை செய்யறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. பட் உன்னுடைய ஃபோக்கஸ் தட் இட் பி இன் த ஃபியூச்சர், தி க்ளோரி ஆஃப் காட். ஆண்டவருடைய மகிமை ஒரு காலத்தில் வரதான் போகுது. அது நம்மளுடைய ஃபோக்கஸ், யுவர் ஃபோக்கஸ் ஷுட் ஷிஃப்ட் டு that glory of the Lord. இதுதான் நம்ம ஆண்டவர் இந்த வார்த்தையில் சொல்றாரு. you be focused on the future things where you are going to see glory. இதுதான் நம்ம கடைசிலேயே இந்த ஹோல் திங் முடியும் போது அப்படிதான் முடிய போகுது நம்ம பார்க்குற போது. அதுக்கப்புறம் 15 to 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்றாரு. நீங்கள் எதனால என்னென்னலாம் அவங்க பாபிலோனியன் செய்வாங்க, ட்ரங்கன்னஸ், குடிப்பாங்க, வெறிப்பாங்க, they will destroy people, they will destroy animals, they will destroy forest. அது கூட இருக்கு. ட்ரீஸை வெட்டுவாங்கன்றது ஒரு, they will cut down trees, they will destroy fields இருக்கும். அப்புறம் ஐடாலட்ரி, அவங்களுடைய விக்கிரகம் வணக்கம் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் செய்வாங்க. they will do all these things. it will be contrary to my word. என்னுடைய வார்த்தைக்கு புறம்பாக எல்லா காரியங்களும் செய்வாங்க. ஒருவேளை மரம் வெட்டுறது கூட நீங்கள் ஆண்டவர்களுடைய வார்த்தை கான்ட்ரரியா நினைச்சிங்கன்னா, உபாகமம் 20வது அதிகாரத்தில் 19-20 வாசித்து பாருங்க. அதுலேயும் தெளிவாக இருக்கு ஆண்டவர். இஸ்ரேல் எப்படி சண்டை போடணும்னு சொல்லும்போது நீங்கள் அழகாக கொடுத்துருப்பாரு. டியூட்ரானமி 20 சாப்டரில் 19-20 வாசிக்க அவங்களுக்கு நீங்கள் சண்டை போட போகும்போது டோன்ட் கட் எனி ட்ரீஸ், அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். டோன்ட் கட் ட்ரீஸ், தேவையில்லாத மரங்களை வெட்டாதீங்க.
God is even conscious about those things. அதை குறித்து கொடுத்து அவர் கிளியரா இருக்காரு. உபாகம் 20:19-20 வாசிக்க கிளியரா இருக்கும். அதுவும் பழம் கொடுக்குற ட்ரீனா வெட்டவே வெட்டாதா, பழம் கொடுக்காத ட்ரீனா அதை வெட்டி எதுக்கு நீ உன்னுடைய வாருக்கு பணம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். God is so clear about even those little things. ஒரு சின்ன காரியம், மரத்தை நம்ம வந்து பெருசா எடுக்கிறது இல்லை, பட் he is so clear about that. Even those you don't do this. அதனால இவங்க மரத்தை பேபிலோனியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, they are so cruel. இங்க வந்து எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே இங்க எல்லாத்தையும் சொல்றாரு. பட் ஆக்சுவலாக நீங்கள் ஹிஸ்ட்ரி ரீட் பண்ணீங்கன்னா பேபிலோனியன்ஸ் ஒரு இடத்த பிடிச்சாங்கன்னா அங்கே உள்ள எல்லா மரத்தையும் வெட்டி எரிச்சிருவாங்க, ஒரு அனிமல்ஸை விட மாட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. ஒரு மனுஷன், ஒரு சின்ன பிள்ளை குழந்தைய கூட விட மாட்டாங்க. ஈவன் இஃப் இட்ஸ் மந்த் ஓல்ட் பேபி, சின்ன பிள்ளைய கூட காலை பிடிச்சது டம்பு அப்படி அவங்க தேவே கில் சில்ட்ரன் அப்படிதான் காலை பிடிச்சது மண்டையை வந்து தலையில கல்லில் அடிச்சு கொள்வாங்க. திஸ் இஸ் ஹவு தே கில், திஸ் இஸ் ஹவு தே கில்ட். அவ்வளோ தூரத்து கொடூரமானவங்க எப்படிதான் அவங்க கொண்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். அவங்க அப்படிதான் செய்வாங்க, எல்லாத்தையும் ஒன்று கூட விட மாட்டாங்க. ஒரு மரம் ஒரு செடி அவங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க அதெல்லாம் செய்வீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே யூல் கோ கான்ட்ரரி டு, நான் சொன்னது எல்லாத்துக்கும் கான்ட்ரரியாக அவங்க செய்வாங்க. பட் அவங்களுக்கு கொடுத்து நீ ஒரி பண்ணாத, யூ டோன்ட் ஒரி அபவுட் தெம், தே வில் கோ டவுன். But you look at me, you look at me. அப்ப 20வது வசனத்தை பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ். இட்ஸ் much beautiful words. But the Lord is in his holy temple, let all the earth be silent before him. இதெல்லாம் நடக்கும், பெரிய காரியங்கள் நடக்கும், பெரிய அநியாயம். அவங்க வந்து குரூவல் பீப்புள், இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, எல்லா காரியமும் பண்ணுவாங்க. பட் they will go down. அவங்க எல்லாத்துக்கும் they have to face the consequences. அவங்க எல்லாத்துக்கும் செய்வாங்க, ஆனா ஒளிஞ்சு போவாங்க. பட் Lord is in his holy temple, and all the earth be silent before him. And all the earth be silent before him. Inge தான் the crucial part of the whole thing comes. The chapter 2வது தான், let all the earth be silent before him. என்ன சொல்றாருன்னா, God is the absolute control of everything. He is in his holy temple, let all the earth stay silent before him. யூரோ இது வரைக்கும் கொதிச்சுட்டு தான் இருந்தாரு. ஆண்டவரே நீர் என்ன செய்யறீர், நீர் என்ன செய்ய போறீர், ஆண்டவர் என்ன செய்ய போறேன்னு சொன்னார். ஏன் அதை செய்யறீர், நான் இப்படி நிற்பேன், நீ ஆன்சர் பண்ணு பார்ப்போம், என்ன சொல்றீர் பார்ப்போம். when God answers, இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும், இந்த மாதிரி பாபிலோனியன்ஸ் சொல்லி இதை செய்வாங்க சொன்ன உடனே எவ்ரிதிங் இங்க பெரிய வரலாறுமே நடந்து முடிந்த மாதிரி இருக்குது. He says everyone will stand before God, let all the earth be silent before you. தமிழ்ல எப்படி இருக்குது அது? பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்கிறது. let everything be silent before him. வாயை திறக்காது. God is in absolute control of everything. இங்கே தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. இது வரைக்கும் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் மாறுது. இந்த when he goes and stays, அவர் எப்படி போய் ஆண்டவர் முன்னால் அந்த சைலண்டா, when he spends the time சைலண்டா ஆண்டவர் முன்னால் நின்று just contemplates who God is. நம்ம அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பிரச்சனைகள் வரும், இது வரும், நம்மளும் அதே நேரம் தான் ஆண்டவர்கிட்ட கேள்வி, ஏன் இதை செய்ய மாட்டேன், ஏன் இதை செய்ய மாட்டேன், ஏன் இதை செய்ய மாட்டேன். பட் கோ பிஃபோர் காட் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம் இன் சைலன்ஸ். அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக நீங்க போய் நின்று, யூ ஜஸ்ட் லுக் அட் ஹிம், அவரை மட்டும் பாருங்க, ஜஸ்ட் see him who he is. இங்க மூணாவது அதிகாரம் அப்படியே அந்த பாடல், இட்ஸ் a song. It starts, the song starts. ஏன் தெரியுமா? Because he just goes before God and he just stays silent, looking at God and his almighty power and his authority. இப்போ வந்து கேள்வி கேட்கறது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்லிடுறாரு, நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டவர் பாபிலோனியன்ஸ் யூஸ் பண்ணி ஜட்ஜ் பண்றாரு அவருடைய யூதாவை. நீங்க யூ ஹேவ் டு லுக் அட் எவ்ரிதிங், எவ்ரி சிச்சுவேஷன். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே there are two perceptions. புரியுதா? ஒன்று வந்து ஆண்டவருடைய பெர்செப்ஷன், தி அதர் இஸ் ஹவ் மேன் சீஸ். இப்போ ஆண்டவர் வந்து பாபிலோன் எதுக்கு யூதா வந்து பிடிச்சாங்கன்னா, அவங்க வந்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றன்றதை எக்ஸ்பிளிசிட்டா அவங்க செய்யல. அவங்களுடைய லஸ்ஃபுல்னஸ், அவங்களுக்கு இருக்கிற பொருளாசை,
அவங்க மற்றவங்களை கொல்லணுன்ற ஆசை, அவங்களுடைய எல்லா விதமும் அதான் சொல்றாரு, அவனுடைய இருதயம் சரியில்லைன்னு முதல்ல சொல்றாரு. ஹிஸ் ஹார்ட் இஸ் நாட் ரைட். அப்போ இவங்க இதெல்லாம் செய்வாங்கன்றதை தெளிவாக சொல்லிடுறாரு. ஸோ நீங்க இதை பார்க்கும்போது அவங்க இதெல்லாம் செய்யறதுக்கு மெயின் ரீசன் வந்து பிகாஸ் தேர் ஹார்ட் இஸ் நாட் ரைட். அவங்களுடைய இருதயம் சரியில்லை. அவங்களுடைய லஸ்ட்னால அவங்க நான் மற்றவங்களை கான்கர் பண்ணணும், மற்றவங்களை கொல்லணும், மற்றவங்களை பிடிக்கணும், அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் தே ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். பட் ஆண்டவர் he uses that, he just using that, அவ்வளவுதான். he is not, அவங்க வந்து ஆண்டவர் வந்து பாபிலோனியன்ஸை தூண்டி விடல. ஆண்டவர் சொல்ல even though he is raising them up, they are doing it in their own selfishness, but God is bringing them, he is allowing them, basically he is allowing them to discipline his children. இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும். நிறைய நேரத்தில் நம்ம look at only from our perspective, நம்மளுடைய பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம். பட் we have to look at God's சில காரியங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட அலோவ் பண்ண, நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அலோவ் பண்ணுவார், நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது why he is allowing. பட் இவங்களை அவங்க பாபிலோனியன்ஸ் ஆண்டவர் அலோவ் பண்ணி அது மூலமாக அநேக காரியங்கள், அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ஸ்டடியில் நம்ம பார்ப்போம் எப்படி இவங்க பாபிலோனியன் போய் எக்ஸைலில் இருக்கும்போது நடந்த காரியங்கள். எக்ஸைலில் இருக்கும்போது தான் தானியல் எழுதப்பட்டது, எக்ஸைலில் இருக்கும்போது எஸ்தர் எழுதப்பட்டது, எக்ஸைலில் இருக்கும்போது தான் எசேக்கியேல் எழுதப்பட்டது. ஸோ இந்த மாதிரி அநேக காரியங்கள் ஆண்டவர் சில நேரம் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நமக்கு புரியாது. இவங்க டிஸ்ஓபே பண்ணுறாங்க ஆண்டவரை. பாபிலோன் அவங்களுடைய லஸ்ட்னால இவங்களை பிடிக்க வராங்க. பட் ஆண்டவர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விடுறாரு. தட்ஸ் வாட் ஹி இஸ் டூயிங். இது வந்து இட்ஸ் நாட் தட் காட் மேட் தம் டு டூ. காட் டிட் நாட், ஆண்டவர் அவங்களை அந்த லஸ்ட் கொடுத்து அவங்கள செய்ய சொல்லல. இட் இஸ் தேர் ஓன் லஸ்ட், அவங்களுடைய லஸ்ட்னால செய்யறாங்க. இவங்க ஏன் அடி வாங்குறாங்கன்னா இவங்களுடைய பாவத்தினால அடி வாங்குறாங்க. பட் காட் இஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அவருடைய பர்பஸ் என்ன பர்பஸ் இங்கே வாழ்ந்துன்னா, ஜூடா இஸ் டிசிப்ளின். ஆண்டவர் இவங்களை யூஸ் பண்ணி யூதாவை டிசிப்ளின் பண்றாரு. பட் அதே நேரத்தில் இவங்களுடைய ப்ரைட்னால இவங்களே விட வைக்கிறாரு. they are also falling because of their pride. So இது எல்லாமே பேக்ரவுண்ட். நம்ம இந்த ப்ராஃபஸி பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட் we are able to see. நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் நான் சுற்றி நடக்கிறதில் நம்ம we are not able to see the background to all those things. But God uses, Romans 8:28 he uses everything for his, he uses எல்லாத்தையும் God uses for his own purpose. He uses everything for அவருடைய கண்ட்ரோலை மீறி எதுவுமே நடக்க போறதில்லை. எவ்ரிதிங் எது நடந்தாலும் சரி he is using it for his own purpose. ஸோ அந்த மூணாவது அதிகாரம் இப்படிதான் இருக்கு. He stands in awe of God. ரெண்டாவது வசனம் ஓகே. ஸோ இங்கே ரெண்டாவது வசனத்தில் I have heard of your fame and I stand in awe of your deeds. So when he goes, ஆண்டவருக்கு முன்னால் சைலண்டாக போய் நின்னோன்னா then he is able to see who God is. அவ்வளோதான். இது வரைக்கும் நிறைய பேச்சுகள் ஆர்கியூமெண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் when he stands before God in silence, then he says I stand in awe of you. There is nothing. He sees God's splendor, he sees God's glory. ஆண்டவருடைய மகிமையை பார்க்குறாரு. மூணாவது வசனத்தில் அதுதான் ஆண்டவருடைய மகிமையை பார்க்குறாரு. இட்ஸ் லைக் அ சன்ஷைன் க்ளோரி. ஆண்டவருடைய மகிமையை பார்க்குறாரு. அது 5வது 6வது வசனத்தில் இருந்து இங்கே 15வது வசனத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த கோபம், how he is going to judge every diseases. Sometimes he uses diseases to judge, sometimes he uses natural calamities. எல்லாமே அதுதான் வரும். எல்லாமே அதில் இருக்கு. நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். 6லேருந்து 15 வரைக்கும் வாசித்தீங்க. ஆண்டவர் எப்படி ஜட்ஜ் பண்ணுவார்ன்றத பார்க்குறாரு. he sees, first of all he sees God's glory. ஆண்டவருடைய மகிமையை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் how he is going to judge, அது எல்லாமே இருக்கு. நீங்கள் அதை வாசி பாருங்க. how God uses all those things to judge. 16வது வசனத்தில் தான் 16 வாசிங்க.
So I have heard, my heart pounded, my lips quivered at the sound, decay crept into my bones and my legs trembled. Yet I will wait patiently for the day of calamity to come on the nation invading us. See, இங்க வந்து ஃபோக்கஸ் எப்படி மாறுது பாருங்க. Even the judgment யூதாக்கு தான் நடந்துருக்குது, பட் இஸ் நாட் டூ மச் ஒரிட் அபவுட் ஜூதா. இவர் வந்து இப்போ கடைசியில் பார்க்கும்போது இஸ் நாட் டூ மச் ஒரிட் அபவுட் ஜூதாவை பொறுத்து பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ரைச்சஸ் வில் லிவ் பை ஃபெய்த். ரைச்சஸ் இஃப் இஸ் ஃபெய்த்ஃபுல் he will live. ஸோ இப்போ வந்து இப்போ 16 வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இஸ் ஒன்லி லுக்கிங் அட் Babylonians. I am looking forward to the day of calamity will come to the Babylonians. So இவருக்கு வந்து he's come to complete assurance. என்ன assurance-னா, God will overcome all these things. The Babylonians, they will come to an end. இந்த ஆபத்துக்குள்ள பாபிலோனியன்ஸ் எப்படி மேலே வருவாங்க, எப்படி கீழே விழுவாங்க, எப்படி கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க, அது ஃபுல்லாகவே இங்கே ப்ராபஸி சொல்லி முடிச்சு. அதான் இங்கே சொல்கிறாரு, ஐ எம் லுக்கிங் வெயிட்டிங் பேஷண்ட்லி ஃபார் த டே ஆஃப் கலாமிட்டி கம் ஆன் த நேஷன் இன்வைட்டிங் எஸ். எங்களை பிடிக்க போகிற அந்த நேஷன் எப்படி ஒன்றும் இல்லாமல் போக போகுதுன்றதுனால நான் பார்க்க தான் போகிறேன். இஸ் நாட் ஒரிட் அபவுட் யூதாவை குறித்து ஒன்றுமே பேசலை. பாபிலோனியன் கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக ஒழிய போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு கோ டவுன், தே வில் பி ஃபினிஷ். இதுதான் ஆண்டவர் அவங்கள பார்க்க சொல்கிறாரு. காட் லுக்ஸ், ஆண்டவர் அவருக்கு கொடுக்குற விஷயம் அப்படி தான், இதுதான் கொடுத்துருக்குறாரு. ஸோ நமக்கும் ஆண்டவர் கொடுக்குற விஷயம் அப்படி தான். நம்ம வாட் எவர் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவருடைய டிசிப்ளினிங் பாதையில் நீங்கள் உங்களை கொண்டு போயிட்டு இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து வி ஷுட் நாட் ஒரி அபவுட் இட் ஆஸ் லாங் அஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல் டு காட். உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டவர் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் எதையும் கொடுத்து கவலைப்பட போகிறதில்ல. காட் வில் டூ வாட் எவர் இஸ் அவர் என்ன பிளான் பண்ணணும்னு நினச்சிருக்காரோ அதை செய்து முடிப்பார். அண்ட் ஹி வில் டூ இட். கடைசியில் என்ன செய்யணுமோ அதை அவர் எப்படி செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுப்பார். கிளைமேக்ஸ் will be exactly how God wanted it to be. The climax பார்த்தீங்கன்னா then he's 17லிருந்து இதுதான் நம்ம அடிக்கடி நம்ம தெரிஞ்ச வசனம் 17. ஓகே, ஓகே, மகிழ்ச்சியாக இருப்பேன், களி கூறுவேன். சரி, எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடியுது பாருங்க. ஸோ இதுதான் அந்த பியூட்டி. எப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு புலம்பல் ஆரம்பிச்சது. ஆண்டவரே ஏகப்பட்ட பிரச்சனை இங்கே பாருங்க, ஒரே பிரச்சனை, எல்லாம் ஒன்றுமே சரியாக நடக்கும்போது எல்லாரும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இப்படின்னு ஆரம்பித்த புக் வந்து இட் இஸ் எப்படி முடியுதுன்னா, ஃபிக் ட்ரீ டஸ் நாட் blossom. ஈவன் தோ கிரேப்ஸ் ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆலிவ் ட்ரீஸ் ஒன்றுமே இல்லாட்டாலும் ஆயிலே இல்லாட்டாலும் பரவாயில்ல, சீப் ஒரு சீப்பும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கேட்டில் ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, yet I will rejoice in the Lord, I will joyful in God my Savior. So இதுதான், this is how ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையினுடைய கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எப்படி என்ன சுச்சுவேஷனில் இப்போ இருந்தாலும் சரி, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் போகிறீங்கன்னாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் திஸ் ஷுட் பி த தீம் ஆஃப் அ பிலீவர்ஸ் லைஃப். என்ன நடந்தாலும் சரி, வாட் எவர் ஐ லூஸ். ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும், பாபிலோனியன்ஸ் வந்துட்டாங்கன்னா எல்லா ட்ரீயும் வெட்டிடுவாங்கன்னு சொல்லி தெரியும், எல்லா கிரேப் செய்து உடைச்சிருவாங்கன்னு தெரியும், எல்லா ஆடையும் கொண்டுருவாங்க தெரியும், எல்லா மாடையும் கொண்டுருவாங்கன்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவர் பாடுறாரு. அவங்க வருவாங்க, ஒன்றும் இருக்காது, யூதால ஒன்றுமே இருக்காது, நத்திங் வில் பி தேர், பட் yet I will rejoice in the Lord my God, because God is in absolute control. ஏன்னா என்ன சொல்றாருன்னா, இவங்க வருவாங்க, they will do, அவங்க என்ன செய்யணுமோ அவங்க செய்வாங்க, பட் they are all doing with the wrong intention. அவங்களுடைய தப்பான அவங்களுடைய பெருமையினாலையும் அவங்களுடைய இச்சையினாலையும் எல்லா காரியங்களையும் செய்யறாங்க. அவங்க செய்யட்டும். ஏன்னா இனிமே there is no way they can turn back. இப்போ வந்து டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் has come. அப்படி வந்துட்டாலும் சரி, அவங்க வருவாங்க, அவங்க என்ன செய்யணுமோ செய்யட்டும். செய்தாலும்
ஒரு எல்லாத்தையும் அவங்க ட்ரீயை கட் பண்ணுவாங்க, ஆலிவ் பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க, கிரேப்ஸ் இருக்காது, ஒரு ஆடு மாடு ஒண்ணுமே இருக்காது. எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, பட் ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் மை காட். நான் என்னுடைய தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், அவர்களுக்குள் நான் களி கூறுவேன். எப்படி அவரால் how come he is able to say these things? எப்படி அவரால் இதை சொல்ல முடியுது? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஏன்னா அவருடைய பார்வை வந்து நான் சொன்னேன் முதல்ல சொல்லும் போது, அவருடைய விஷன் இஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் த இமீடியட் ஃபியூச்சர் டு த க்ளோரி ஆஃப் காட். புரியுதா? தேவனுடைய மகிமைக்கு அவருடைய ஃபியூச்சர் உள்ள மகிமைக்கு அவருடைய இமேஜ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இன்னைக்குள்ள காரியங்களை அடுத்த மாசத்துல நான் என்ன செய்ய போறேன், நாளைக்கு என்ன செய்ய போறேன், இதை குறித்து கவலையே படல. நாளைக்கு யோசித்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, எனக்கு எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் தான், எல்லாம் போயிடும். அடுத்த மாசம் யோசித்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. பட் நான் அதை பார்க்க போறது இல்லை. I'm not going to look at that. I'm going to see the glory of God. ஆண்டவருடைய ஹோல் பிளானை நான் பார்க்க போறேன். எங்களுடைய லைஃப்ல யூதாவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற முழுமையான அந்த பிளானை நான் பார்க்கிறேன். I am seeing further. நான் இங்க பார்க்க போறது, இதெல்லாம் நான் பார்க்க போறது இல்லை. இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நடக்க தான் போகுது. பட் என்னுடைய மகிழ்ச்சி எதுல இருந்து வருதுன்னா, நான் when I look up my eyes and see further, எப்படி என்னுடைய வாழ்க்கையில என்ன பர்பஸ் வச்சிருக்கிறதோ அதை முடிப்பார், அதை தான் நான் பார்க்கிறேன். யூதாவுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த பர்பஸை முடிப்பார். பாபிலோனியன்ஸ் ரைஸ் பண்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த பர்பஸ் என்னன்னா அவங்க அழிந்து போவாங்க, அதான் அவங்களுடைய பர்பஸ். பட் யூதாவுக்கு அப்படி ஒன்றும் பர்பஸ் இல்லை. ஆண்டவர் எங்களை விட்டு கொண்டு போவார், ஆனாலும் திரும்ப கொண்டு வருவார். எது எப்படி இருந்தாலும், ஷார்ட் டேர்ம்ல எனக்கு எப்படி இருந்தாலும் சரி, லாங் டேர்ம்ல அதை பார்க்கும்போது அந்த ஷார்ட் டைம்ல உள்ள அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து அவர் அஃபெக்டே பண்ணல. ஸோ இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறது. நம்ம இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன், நாளைக்கு உள்ள சுச்சுவேஷன், அடுத்த மாசத்துல உள்ள சுச்சுவேஷன், அல்லது அடுத்த வருஷத்துல சில பேர் 5 வருஷத்துக்கு இப்பவுமே கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன செய்ய போறேன் 10 வருஷம் கழிச்சு ஒரு காரியம் நடக்கும், அதுக்கு இப்பவுமே கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு இதை எப்படி செய்யறது? பட் he is not even bothered about all those things because his eyes are focused on the future glory of God. ஆண்டவர் எனக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு, அந்த பர்பஸ் நடக்கும். ஸோ அதை மற்றதை குறித்து நான் கவலைப்பட போறதில்ல. ஐம் நாட் கோயிங் டு. இதெல்லாம் நடக்க தான் போகுது, இதெல்லாம் இருக்க போறது இல்லை. சாப்பாடு இருக்க போறது இல்லை, ஒண்ணுமே இருக்க போறது இல்லை, எல்லாம் டிஸ்ட்ராய் ஆக போகுது, எனக்கு தெரியும். ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் ஐ வில் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் நமக்கு ஆபகுக்கு மூலமா நமக்கு ஆண்டவர் சொல்ற முக்கியமான ஒரு மெசேஜ். நம்ம இதை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் இதை மட்டும் நம்ம ஒரு தீமை நம்ம வச்சுக்கிட்டோம்னா, எப்படி how he was able to go to God in silence and he was able to see God's glory, தேவனுடைய மகிமையை எப்படி பார்க்க முடிஞ்சதோ. அதுக்கப்புறம் நாட் ஓன்லி தட், தேவனுடைய மகிமையை மட்டும் இல்லை, he was able to see the whole picture, முழுமையாக என்ன நடக்கும் போது எல்லாத்தையும் பார்க்கும்போது, நான் கடைசியில் மகிமையில் இருக்க போகிறேன், ஆண்டவரோட மகிமையில் இருக்க போகிறேன். இங்கே அநேக பிரச்சனைகள் என்ன நடந்தாலும் சரி, கடைசியில் ஆண்டவர் மகிமையோட எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். தட் இஸ் வாட் இட் இஸ். இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லல. சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நடக்காது, நமக்கு ஃபெய்த் வேணும், இதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு இங்கே அப்படி சொல்லலை. இன்னைக்கு நிறைய ஃபெய்த் டீச்சிங் எப்படி வருதுன்னா, உனக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரும், நீ நினைக்கக்கூடாது, நீ நினைச்சா கஷ்டம் வந்துடும் அப்படிமா. பட் இவங்க சொல்றாங்க நடக்கலாம் போகுது. இஸ் அக்செப்டிங் இஸ் சிச்சுவேஷன். நம்ம சிச்சுவேஷனை இக்னோர் பண்றதுனால உங்களுக்கு ஃபெய்த் இருக்குன்றது இல்லை. நீங்க நிறைய டீச்சிங் அப்படிதான் சொல்றாங்க, உனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நீ நினைச்சுக்கோ, நீ அதை பார்க்காத, அதை பாரு, சிச்சுவேஷன் பாரு, இது இப்படிதான் இருக்கு. ஐ நோ, அதெல்லாம் திரும்ப சொல்றாருல, ஒன்னும் இருக்காதுன்னு தான் எனக்கு தெரியும். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட், ஒன்னும் இல்லைன்றது எனக்கு தெரியும், இதெல்லாம் இருக்காது எனக்கு தெரியும். ஐ நோ தட், ஐ எம் நாட் இக்னோரிங் தட். புரியுதா? ஃபெய்த் இஸ் நாட் இக்னோரிங் ப்ராப்ளம்ஸ். Faith is seeing the problem and moving forward. ப்ராப்ளத்தை பார்த்து இதெல்லாம் இப்படிதான், ரியாலிட்டி இதுதான். நான் ரியாலிட்டிக்கு வந்து என்னை மறக்கல, ரியாலிட்டி இதுதான். என் ஆண்டவரோட நம்மளே இருக்கு. எனக்கு எனிமீஸ் இருக்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் இவங்களாம் செய்யல ட்ரை பண்ணுறாங்க. பிசாசு நமக்கு மனுஷன் யார், எந்த மனுஷனும் எனிமி கிடையாது. ஸோ நம்ம எப்படி பாபிலோனியன் விழுந்து போவாங்கன்றது இவரை வச்சு நினைச்சாலும் அதே மாதிரி நமக்கு மனுஷன் எதிரி கிடையாது. நமக்கு எதிரி எல்லாமே பிசாசின் கூட்டங்கள். அதுதான் அவன் இப்போ நமக்கு என்னெல்லாம் செய்ய ட்ரை பண்ணாலும் சரி, நமக்கு வி ஆர் வெரி ஷுவர் அவனுக்கு ஒரு காலத்தில் ஒரு அழிவு உண்டு. பட் நமக்கு அழிவு இல்லை.
அவன் ஒன்றும் இல்லாமல் போக போகிறான், ஒரு நாள் அவன் பாதாளத்துக்கு போக போகிறான், நம்ம அப்படி போக போகிறது. இதுதான் நமக்குடைய மையம். நம்ம ஆண்டவரோடு இருக்க போகிறோம், நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். நமக்குன்னு ஒரு பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நம்மளுடைய டெஸ்டினி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை எந்த மனுஷனாலும் எடுக்க முடியாது. நம்ம இடத்துல இருக்கு எந்த ஒரு பிசாசின் கூட்டமும் எடுக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனும் அதை நம்ம இடத்துல எடுக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க வாழ்க்கை, நமக்கு வைத்திருக்கிற ஃபியூச்சர், நம்ம பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை, நம்ம பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஃபியூச்சர் எந்த ஒரு மனுஷனாலும் கெடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. எந்த ஒரு பிசாசாலும் எடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. இதுதான் இன்னைக்கு ப்ராப்ளம் இருக்கு, நாளைக்கு ப்ராப்ளம் இருக்கு. பட் ஐ சீ பியாண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அது எல்லாத்தையும் தாண்டி நான் பார்க்குறேன். சிச்சுவேஷன் ஹஸ் நாட் சேஞ்ச்ட், ப்ராப்ளம்ஸ் போகலை, சிச்சுவேஷன் மாறலை. எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். 10 வருஷத்தில் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போக போகிறோன்றது தெரியும். 10 வருஷத்தில் பாபிலோனியன்ஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு தெரியும். எருசலேமில் டெம்பிள் கூட இருக்காதுன்னு தெரியும், ஒரு வால் கூட மிஞ்சாதுன்னு தெரியும். Yet I will rejoice in the Lord. Yet I will rejoice. நான் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். See the reality and move forward. நம்ம தொடர்ந்து போகும்போது God's name will be glorified. அது மூலமாக தான் நம்மளுடைய ஆண்டவர் அதுக்காக தான் நம்ம அழைத்திருக்கிறார். நம்மளை அழைத்தத நோக்கமே, நமக்கு ஏன் வார்த்தைகளை கொடுக்குறாருன்ற நோக்கமே இது. அதுக்கு தான் so that we move forward and glorify God's name.